Taste the Daily. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளியின் உறவினர்களே அகற்றை சுத்தம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். நிச்சயமாக சையத். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் இந்த பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்த நோயாளிகள், ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நாளுக்கு நாள் புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு போதிய அளவிலான முறையான மருத்துவம் கிடைக்கிறதா என்றால் அவை முற்றிலும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதற்கு காரணம் அந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களின் பற்றாக்குறையே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையும் அரசு மருத்துவமனைகளும் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக பல்வேறு நோயாளிகளின் உயர்தர சிகிச்சைகள் மூலம் நோயாளிகளின் குறைகள் முற்றிலுமாக தீர்க்கப்பட்டன. ஆனால் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றத்திலிருந்து இந்த சுகாதாரத்துறை முற்றிலும் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதை இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் வாயிலாக நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த நோயாளிகள் மருத்துவர்களின் பற்றாக்குறை காரணமாகவும் மேலும் செவிலியர்களின் அலட்சியத்தின் காரணமாகவும் அந்த மருத்துவமனையில் செவிலியர்களின் பணிகளை கூட செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே அந்த செவிலியர்கள் செய்யக்கூடிய பணிகளை அந்த நோயாளிகளின் உறவினர்களே செய்ய வேண்டிய ஒரு அவல நிலை தற்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நாள்தோறும் அரங்கேறி இருக்கின்றன. அதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த காட்சிகள் தற்போது நாம் பதிவு செய்திருக்கிறோம். ஒரு விபத்தில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த காலில் ஏற்பட்ட காயங்களுக்கான கட்டை அகற்றக்கூடிய பணியை கூட அந்த செவிலியர்கள் செய்யாததால் அவருடன் வருகை தந்து அவரை பாதுகாக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அவர்களே கட்டை சுத்தம் செய்யக்கூடிய காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நாள்தோறும் ஒரு அதிர்ச்சி கூட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அந்த மருத்துவமனையில் நாள்தோறும் அரங்கேறி வருகின்றன. ஆனால் இதெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த மருத்துவமனை நிர்வாகம் அந்த இது போன்ற செய்திகளை வெளியிடுவதை, செய்தியாளர்களை தடுப்பது, இந்த உள்ளே செய்தியாளர்கள் மற்றும் உறவினர்கள், நோயாளிகளின் உறவினர்களை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை மட்டுமே அந்த நிர்வாகம் செய்திருப்பதை காட்டிலும் நோயாளிகளின் குறைகளை தீர்ப்பது, நோயாளிகளுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது, அவற்றில் துளியும் அந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் இதுவரை செவி சாய்க்காமல் இந்த குறைகளை கூட கண்டறியாமல் அவர்களோடு உயிரோடு விளையாடி கொண்டிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் ஏழை எளிய மக்களின், நோயாளிகளின் உயிருக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு கூடாரமாகத்தான் இந்த அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருவது இந்த நோயாளிகளிடையே, ஏழை எளிய மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவமனைக்கு செல்வோர்கள் தற்போது உயிர் பலியோடு மீண்டும் உயிரோடு வீட்டுக்கு திரும்புமா என்ற ஒரு அச்சத்தில் தான் தற்போது அரசு மனைவியை நாட வேண்டிய ஒரு நிலைக்கு தற்போது இந்த அரசு தள்ளி இருப்பது ஒரு இந்த நிர்வாகத்திறனற்ற ஆட்சியை வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.